எங்கக்கா போயிட்டுருக்கிய? இல்லைம்மா, ரகு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு வரணும்னு போகிறேன். நீ எங்கம்மா போயிட்டு வரா? நானும் என் பையனை தான்க்கா கூட போனேன். அவங்க அப்பா வந்தாங்களா, அதனால் அவங்க அப்பா கூட பைக்கில் போயிட்டான். நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிம்மா, அப்போ போயிட்டு வா, நான் ரகுவை கூட்டிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வரேன். அம்மா, நீங்கள் வந்துட்டீங்களா? நான் இன்றைக்கி நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சி தனியாக நடந்து வந்துட்டே இருந்தேன். ஆமாம் ரகு, வழியில் ஒரு அக்காவை பார்த்தேனா, அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேனா, அதனால தான் லேட் ஆகிட்டு. நம்ம இப்போ வீட்டுக்கு போவோமா? சரிம்மா. அம்மா, இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? என்னாச்சு சொல்லு. அம்மா, இன்றைக்கி எங்கள் கிளாஸ்க்கு எங்கள் தமிழ் டீச்சர் வரலையா, அவங்களுக்கு பதிலாக இன்னொரு டீச்சர் வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சும்மா பேசிக்கிட்டே இருந்தோமா, அதனால் அவங்க வரிசையாக எல்லாரும் வந்து ஒரு கதை சொல்லணும்னு சொன்னாங்க. நீ கதை சொன்னியா ரகு? ஆமாம்மா, நானும் கதை சொன்னேன். எனக்கு எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்படியா ரகு, என்ன கதை சொன்னா? அம்மா, நீங்கள் நேற்று எனக்கு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அந்த கதை தான் சொன்னேன். அம்மா சொன்ன கதை உனக்கு ஞாபகம் இருந்துச்சா? ஆமாம்மா, எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால எனக்கு அது மறக்கவே இல்லை. சரி ரகு. அம்மா, நீங்கள் எனக்கு இன்னொரு கதை சொல்லி தரீங்களா? சரி அம்மா, அப்புறமா உனக்கு சொல்லுறேன். சரியா, வா இப்போ போவோம். இல்லைம்மா, இப்போமே சொல்லுங்கம்மா. இன்றைக்கி ஒரு டீச்சர் வந்தாங்க, புதுசாக ஒரு டீச்சர் வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க நாளைக்கும் வந்தாலும் வருவேன். நீங்கள் நாளைக்கும் கதை சொல்லணும். நாளைக்கு யாரெல்லாம் ரகு சொன்ன மாதிரி நல்ல கதை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மேம் ஒரு பெரிய சாக்லேட் தருவேன்னு சொன்னாங்க. அதனால் சொல்லுங்கம்மா. சரி ரகு, அம்மா சொல்லுறேன். சரியா? சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நான் கவனித்து நாளைக்கு ஸ்கூலில் போய் சொல்கிறேன். சரி ரகு, அம்மா சொல்கிறேன். கவனிச்சுக்க. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தனியாக அவங்க வீட்டில் நம்மள ஒருத்தவங்க நம்புறாங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவங்கள ஏமாத்தக்கூடாது. வீட்டில் தான் இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு புது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். அதனால பக்கத்தில் போய் பார்க்குது. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியும் நிறைய பார்த்துட்டு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு நிறைய பார்த்த உடனே ஒரே பயம். ஆனால் அந்த நரிக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆட்டுக்குட்டி நம்ம பார்க்குறதுக்கு நம்ம பிள்ளைய மாதிரி குட்டியாக இருக்குது, நம்ம இதை ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை நம்ம வீட்டுக்கு போட்டு போகணும்னு நினைக்கிது. அந்த ஆட்டுக்குட்டி பயப்படுறதை பார்த்துட்டு சொல்லுது, நீ பயப்படாத, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ என் கூட வான்னு சொல்லி நிறைய கூப்பிடுது. அந்த ஆட்டுக்குட்டிக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. நம்மளும் நம்ம அம்மா விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நரி கூட போகுது. போகிற வழியில் அந்த நரிக்கும் நரிக்குட்டிக்கும் இறையும் கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் நரிக்கு தோணுது இந்த ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கும் கொஞ்சம் இறை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவுடனே குட்டி நரி கேட்குது, அம்மா இந்த ஆட்டுக்குட்டி எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு கேட்குது. உடனே அம்மா நரி நடந்ததெல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் 3 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் அம்மா நரிக்கு உடம்பு சரியில்லை. அம்மா நரியால் எந்திக்க கூட முடியல. உடனே அம்மா நரி சொல்லுது, குட்டி நரி நீ இன்றைக்கி போய் இறை எடுத்துடுவான்னு சொல்லுது. உடனே குட்டி நரியும் இறை தேடி போகுது. அது இறை தேடி போகும்போது அதுக்கு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப தூரம் போயிட்டு எதுவுமே கிடைக்காம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு அம்மா நரி குட்டி நரியை பார்த்ததும் இன்றைக்கி என்ன கொண்டு வந்தான்னு கேட்குது. உடனே குட்டி நரி சொல்லுது, அம்மா எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தத்தோடு சொல்லுது. உடனே அம்மா அப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குது. உடனே குட்டி நரி சொல்லுது, அம்மா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்றோமான்னு கேட்குது. உடனே அம்மா நரியும் சொல்லுது, அம்மாவுக்கு அதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அம்மா ஒன்று அடித்து சாப்பிட்டுட்டான்னு கேட்குது. உடனே குட்டி நரி சிரிச்சிட்டே சொல்லுது, நீங்கள் எப்படிமா என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா நரி சொல்லுது, நான் ஏன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஏன் அம்மா, நீங்கள் என்ன பத்திரமா பார்த்துக்கிடுவீங்க, நீங்கள் எப்படி என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்ன சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லுது. உடனே அம்மா நரி சொல்லுது, அதே மாதிரி தானே அந்த ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, அப்போ நம்ம அதை அடித்து சாப்பிட்றது தப்பு தானேன்னு சொல்லுது. உடனே குட்டி நரி சொல்லுது, என்ன மன்னிச்சுக்காங்கம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன், நம்ம அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அம்மா கிட்ட சேர்த்து வச்சுருவோமான்னு கேட்குது. உடனே அம்மா நரி சிரிச்சிட்டே சொல்லுது, நம்ம இன்றைக்கே அதை அவங்க அம்மா கிட்ட கொண்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு நடந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு அவங்களுக்கு ஒரு ஆடுகள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. அங்கே பார்த்தா ஒரே ஒரு ஆடு மட்டும் படுத்து கிடக்கு. அதை அந்த குட்டி நரி பார்த்துட்டு உடனே குட்டி நரி அந்த ஆட்டுக்கிட்ட போய் கேட்குது, எல்லாரும் இறை தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் எனக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டவுடனே அந்த ஆடும் உடனே மாதிரி எனக்கு ஒரு குட்டி இருந்துச்சு, அந்த குட்டியை நான் தொலைச்சிட்டேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே அந்த நாய்க்குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வருது. அந்த ஆடு இந்த நிறைய எதுக்கு இப்படி ஓடி போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சா, பக்கத்தில் அது ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஆடு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நரியையும் நரிக்குட்டியும் அந்த ஆட்டோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. அவங்க 2 பேருக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பத்திரமா அவங்க வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிது. என்ன ரகு, கதை நல்லா இருந்துச்சா?